வசந்த கால நவராத்திரியின் கதை. வசந்த நவராத்திரியுடன் தொடர்புடைய முதன்மை கதை இளவரசர் சுதர்சனனையும் இளவரசி சசிகலாவையும் பற்றியது. ரிஷி பரத்வாஜரின் ஆசிரமத்தில் இந்த 9 நாட்களும் ஹவனம் நெருப்புச் சடங்குகள் செய்து தேவியை வழிபட்ட பிறகு அவர்கள் தங்கள் எதிரியான யுதாஜித் மன்னனை வெல்லும் பாக்கியத்தை பெற்றனர். இந்த திருவிழா குறிப்பாக மது கைடபன், மகிஷாசுரன் மற்றும் சும்பன் நிசும்பன் போன்ற அசுரர்களுக்கு எதிரான துர்காதேவியின் வெற்றியை நினைவு கூர்கிறது. இது தீமையை அழித்து நன்மையை தருகிறது. பக்தர்கள் துர்கையின் 9 அவதாரங்களான சைலபுத்ரி, பிரம்மாச்சிரிணி, சந்திரகாந்தா, கூஷ்மாண்டா, ஸ்கந்த்மாதா, காத்யாயினி, காலராத்திரி, மகாகௌரி மற்றும் சித்திதாத்ரி ஆகிய தேவியர்களை நினைத்து 9 நாட்களும் வழிபடுகின்றனர். இது ஆன்மீக வலிமையின் பரிணாம வளர்ச்சியை குறிக்கிறது. விஜயவாடாவில் உள்ள இந்திரகீலாத்ரி போன்ற கோவில்களில் வசந்த நவராத்திரி மிகவும் போற்றப்படுகிறது. இங்கு இந்த காலகட்டத்தில் தேவி வழிபடப்படுகிறார். நன்றி.